Hey guys, welcome back to my channel. So today we are going to see a vlog. It's kind of like a vlog, but இருந்தாலும் இந்த வீடியோவில் பாதி பார்த்தீங்கன்னா என்னோட ரூம் கிளீனிங் தான் நான் உங்களுக்கு காமிக்க போனேன். ஸோ இன்றைக்கி டிஐஎம்எல் போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ எனிவே இப்போ ஸ்கூல் திறக்க போகுது அப்படின்றனால நான் வந்து இன்றைக்கி ஓகே ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அப்படின்ட்டு தான் நான் வந்து என்னோட ரூம் க்ளீனிங் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ ஐ காட் அ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்டடி டேபிள். ஸோ இந்த ஸ்டடி டேபிள் அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இது ரெண்டுத்தையும் தான் ஓவரால் நான் க்ளீன் பண்ணணும். ஸோ இதை க்ளீன் பண்ண முடிச்சோன்னா அப்புறம் இந்த மேலெல்லாம் இந்த ஒட்டடை அடிக்கணும் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பைடரோட வெப்ஸ் எல்லாம். ஸோ தட்ஸ் ஆல் வாட் ஐம் கான் டூ. ஸோ இட் டேக்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:53 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 12 o'clock. நான் இந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 3 ஆயிரும்னு நினைக்கிறேன். கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பேக் கேமராவில் கிளியராக காமிக்கிறேன் இந்த ரூம் எப்படி இருக்குங்கிறத. ஸோ அப்போ தான் வந்து ட்ரான்சிஷன் காமிக்க முடியும் நான் க்ளீன் பண்ண கடுத்து எப்படி இருக்குன்னு. ஸோ ஓவரால் வந்து பெரிய ட்ரான்சிஷன்லாம் பண்ண போகிறதில்ல. நான் வந்து இருக்கிறதே தான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். பிகாஸ் நான் இன்னும் வந்து இந்த ஸ்டடி வ்ளாக்கான ஷாப்பிங் பண்ணலை. ஐம் கோனா ஷாப் ஃபார் ஸ்டடி வ்ளாக்ஸ் ஆன் சண்டே. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராடக்ட்ஸ்லாம் மாற்ற போகிறதுலாம் இல்லை, இருக்கிறத அப்படியே அரேஞ்ச் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஸோ எனிவே லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் திஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் க்ளீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப அசிங்கமாக அப்படி நிற்கிது. ஸோ அதை எடுத்து நான் கட்டிட்டு எங்களோட க்ளீன் திஸ் டேபிள். ஓகே, I think you guys can see this. நான் வந்து ட்ரைபாட்ல வச்சுட்டேன். ஸோ I gotta start from this. ஸோ இங்கே இந்த லெஃப்ட் சைட்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாச்சூஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த புக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் திஸ். ஹே கைஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் எடுத்தாச்சு. அண்ட் ஆல்சோ இந்த சைடு கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அண்ட் ஆல்சோ அந்த சைடு ரேக் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த ஹோல் மேலே இருக்க ரேக்ஸ் ஃபுல்லுமே நான் எடுத்தாச்சு. எடுத்து இந்த டேபிளில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது மட்டுமே இவ்வளோ இருந்திருக்கு. ஸோ இதில் இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆச்சு. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பைரிஸ்லாம் இல்லை, நான் ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி வச்சது தான். பட் ரொம்ப க்ளீன் பண்ணல, டீப் க்ளீன் பண்ணல. பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது. அண்ட் ஆல்சோ மிரர்லாம் வந்து துடைக்கணும். ஸோ அதெல்லாம் துடைச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் நல்லா துடைச்சிட்டு இதை வந்து அப்படியே அடுக்கி வச்சிடலாம். ஸோ லெட்ஸ் டூ திஸ். ஸோ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் ஸோ தட் யூ கேன் கிளியர்லி விசிட். ஸோ நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த வந்து நல்லா ஹோலாக தொடச்சி அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட்ஸும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் அழுக்காக இருக்குது, அதெல்லாம் தொடச்சிட்டு இங்கே வைக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் டூ திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் தான் வந்து துடைக்க போகிறேன். ஸோ அதை தொடச்சிட்டு நான் வந்து ரேக்கெல்லாம் துடைக்கிறேன். ஓகே, கண்ணாடி பாருங்கள் நல்லா கிளியராக துடைச்சாச்சு. ஸோ இப்போ வந்து உள்ளே இருக்க ரேக்கெல்லாம் துடைச்சிடலாம்.
கேர். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்கப் செக்ஷன். இது வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் இங்கே வந்து என்னோடய ஹேர் கேர். இதில் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸு பேண்ட் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து சீப்பு எல்லாமே. அண்ட் தென் இங்கே சென்ட் அந்த மாதிரி சைட் ரேக்கில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைட் ரேக்கில் எதுவுமே நான் அரேஞ்ச் பண்ணலை இன்னும். அதை பற்றி இனிமேல் வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் கிடச்சா வைப்பேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரேக். ஸோ ஆஸ் வெல் அஸ் இந்த ரேக் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜுவல்லரி பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன கம்மல் இருக்குன்னு செலக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் வைக்க போகிறேன். ஸோ அதனால தான் நாங்கள் வைக்கலை, பிகாஸ் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இங்கேயே நிறையா ஜுவல்லரிஸ் இருக்குது. அதுதான் பாருங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இதையும் சேர்த்து வைக்கணும். ஸோ அதனால தான் நான் ஜுவல்லரிலாம் வைக்கல. ஸோ இது அண்ட் ஆல்சோ அந்த 2 ரேக்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். இதாக இருக்குது இந்த ரேக். அண்ட் ஆல்சோ அந்த ரேக் ஃபுல்லும் எடுத்துட்டேன். ஸோ என்னோடய எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது பாருங்கள். ஸோ நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை தொடச்சிட்டு உங்களை பார்க்குறேன், பிகாஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான். ஸோ யா, திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் இவ்வளோ குப்பை வந்துருச்சு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தி வாட்ச். ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ச் கலெக்ஷன் எந்த விட அதிகமாக வீடியோ எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரேஸ்லெட் வித் ரிங். ஸோ இது வந்து நான் ஒரு கொரியன் அக்சசரி ஷாப்பில் வாங்கினேன். பேங்கிள்ஸு இது பாருங்கள், பேங்கிள்ஸ் எல்லாமே ஒரு கவரில். இது வந்து ஆன்லைனில் வாங்கின பிரேஸ்லெட்டு. ஸோ இது வந்து பிரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு பீடடான, இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோவாக இருக்கும் இருட்டில் பார்த்திங்கன்னா இது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரிங்கு விழுந்துச்சு. ஸோ இந்த ரிங்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நான் ட்ரெண்ட்ஸில் வாங்கினது, த்ரீ செட்டாக வாங்கினது. ஸோ நல்ல கம்மல்லாம் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். சில இதெல்லாம் தொலைஞ்சு போய் அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எது டைம் ஆச்சுன்னா அந்த கம்மல் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபில்டர் பண்ணி எவ்வளோ கம்மல் பாருங்கள், அதோட செட்டு இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நான் செட்டு இருக்கிறது மட்டும் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அதோட அந்த இருக்கேன். அப்புறம் இந்த ஜும்கா இதெல்லாம் ரீசெண்டாக வாங்கினது தான். அப்புறம் இந்த கம்மல் ரீசெண்டாக வாங்கின கம்மல் மட்டும் நல்லா டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெண்டன்ட்டு, சில்வர் பெண்டன்ட், இந்த மாதிரி பெண்டன்ட்ஸ்லாம் ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே கம்மல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து புதுசாக வாங்கின ஒரு கம்மல், பட்டர்ஃப்ளை கம்மல், ட்ரெண்ட்ஸில் வாங்கினது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா செட்டாக வந்து இந்த பீடட் பிரேஸ்லெட்டு. ஸோ நான் இது மெயின்லி வாங்கினதே இந்த ஐஃபில் டவர் பிக்சர் போட்டதுக்காக தான். ஸோ யா, இது மட்டும் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ கேப் அண்ட் இது வந்து ஒரு ஃபோட்டோ. தட்ஸ் ஆல் வாட் ஐ ஹாவ். அண்ட் இது வந்து என்னோடய பேக். ஓகே. ஸோ சாரி, இது வந்து என்னோட பர்ஸ், அதாவது மணி பர்ஸ், ஸ்கூலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு. இது வந்து யூஸ் பண்ணாதது, இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால இது இப்படி வச்சாச்சு. ஸோ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா வாட்ச் அண்ட் ஸ்ட்ரெயிட்னர் வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ண போகிற எல்லாமே இங்கே பிரேஸ்லெட்ஸ் அண்ட் இயர்ரிங்ஸ் இங்கே எல்லாமே அண்ட் ரிங்ஸ், அப்புறம் நெயில் கட்டர் எல்லாமே இங்கே வச்சாச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீனிங் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன வேலை, இங்கே வந்து எவ்வளோ மெஸ்ஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அப்புறம் அங்கே இருக்கிறத எடுத்து இங்கே வச்சுட்டு புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ ஐ திங்க் நான் இந்த ரூமை கொஞ்சம் தொடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டி தொடச்சிடலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இப்படி தான் இருக்குது ஃபைனல்.
ஸோ வி டிட் இட் கைஸ். ஸோ நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2-3 ஆயிடுச்சு. ஸோ நான் நினச்ச மாதிரியே இது வந்து 3-4 o'clock தான் இந்த வேலை முடியும் போல். ஸோ எனிவே இது வந்து ஸ்டடி டேபிள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபுல் ரூமையும் வந்து கொஞ்சம் கூட்டி தொடச்சிட்டா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக தெரியும். இப்போ நான் போய் சாப்பிட்டு வரேன். ஓகே, ஸோ என்ன லஞ்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஹே கைஸ். ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஓகே கொஞ்சம் இந்த வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஏற்கனவே நல்ல லென்த்தியாக போகுது இந்த வீடியோ. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்டடி டேபிள் பெருசாக க்ளீன் பண்ண வேணாம், ஏன்னா அப்புறமேல நான் அந்த மறுபடி பண்ணுவேன். ஸோ அதனால் நான் இன்னைக்கு சும்மா நார்மலாக எல்லாத்தையும் வைக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஐ see you guys later. Bye. ஸோ இப்படி தான் இருக்குது என்னோடய ரூம். ஸோ ஸ்டடி டேபிள். ஸோ இங்கே பாருங்கள், என்னோடய ஸ்டடி டேபிள் வந்து அடுக்கி வச்சாச்சு. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லேட்டோட இந்த டஸ்ட்டு, ஸோ அண்ட் ஆல்சோ சம் இந்த மவுத் ஆர்கன், இந்த மாதிரி பேசிக் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் எப்படியும் அடுத்த வாரமாக என்னமோ மாற்றிடுவேன். ஸோ அதனால் சும்மா அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இங்கே பாருங்கள் ரூம் எப்படி குப்பையாக இருக்குன்னு. ஸோ இதை கூட்டிகிட்டு ஐ see you guys. ஓகே, guys. ஸோ இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ குளிச்சுட்டு வந்தோன்னா டைம் பார்த்தா 6:38 ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம இந்த வேலையை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பத்தியெல்லாம் பற்ற வச்சு அது வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே பற்ற வச்சேன். கொஞ்சம் ரூமை சாத்திட்டேன். நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப க்ளீனாக இருக்குது ரூம். எனக்கே அதிசயமாக இருக்குது. எனிவே நான் எப்பயுமே வந்து டேபிள் க்ளீனாக தான் இருக்கும். பட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் தான் கொஞ்சம் கழிச்சு வச்சுருவேன் மேக்கப் போடுறதுனால. ஸோ மித்தபடி க்ளீன் தான். ஸோ இப்போ வந்து என்னோடய யூஸ்வல் ஸ்கின் கேர் குளிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவேனோ அதான் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய மாய்ஸ்சரைசர், அப்புறம் லிப் பாம், அண்ட் ஆல்சோ அந்த ரோல் ஆன் இதெல்லாம் போட்டுட்டு என்னோடய தலையை கட்டி கொண்டு நான் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 1 hour வாக்கிங் போக போகிறேன். ஸோ லெட்ஸ் டூ திஸ். ஸோ என்னோட டின்னர் 8 o'clock ஆகுது. ஸோ இப்போயே லன்ச் சாப்பிட்றேன்னு நீங்கள் நினைப்பீங்க. எனிவே இப்போ வந்து சீக்கிரம் சாப்பிட்ற கற்றுக்கிட்டாச்சு இந்த லீவில். ஸோ இங்கே பாருங்கள், சப்பாத்தி அண்ட் தென் இந்த பொட்டேட்டோ கறி. ஸோ போய் நான் சாப்பிட்டு அப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, பாய். ஸோ வாஷ் பண்ணோடனே ஒரு க்ளோ தெரியுதுல்ல கைஸ். ஒரு நிமிஷம். ஸோ
நான் வந்து இன்றைக்கி என்ன ஃபேஸ் பேக் போட போகிறேன்னா ரைஸ் ஃபேஸ் பேக். ஸோ எப்போயுமே அதான் போடுவேன். இருக்கான்னு ஸோ நான் இன்றைக்கி ரைஸ் பேக் வச்சுருந்தேன், பட் இன்றைக்கி இல்லை. ஸோ அதனால் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ரைஸ் ஃபேஸ் பேக்குக்கு ஆல் வி நீட் இஸ் ரைஸ். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் தனியாக வேக வச்சு ரைஸ் வாட்டரை ஊற்றிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட ரைஸ் வாட்டர் இல்லாத காரணத்திலாம் நான் வந்து அப்படியே சாப்பாடு போட்டுக்கிறேன். ஸோ ரைஸ் வந்து போதுமான அளவில் எடுத்துக்கொள்ளலாம். ஐயோ கீழே கொட்டுது. இவ்வளோ போதும். ஏன்னா ரொம்ப எடுத்துட்டோன்னா அப்புறம் நான் மறுபடி வைப்பேன், அப்புறம் அதை அடுத்த நாள் போட மாட்டேன், கெட்டுடும். இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி, அதாவது நீங்கள் ரைஸ் வாட்டர் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கர்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் கர்ட் ஆட் பண்ணியாச்சு. ஐயோ கீழே ஊற்றிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் லுக்ஸ். ஸோ இதை நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஹே காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சில ஒர்க்கெல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன், ஸ்கூல் ஒர்க். ஸோ இந்த நோட் எழுதணும் அந்த மாதிரி. ஸோ அந்த நோட் வந்து நான் இன்றைக்கி எழுதவில்லை. ஸோ அதனால் இப்போ உட்காந்து எழுதலான் இருக்கேன் அந்த 30 மினிட்ஸில். ஸோ ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஃப்ரீயாக என்னால் வீடியோ எடுக்க முடியும், இல்லைனா வந்து எழுதணுமே நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் ஸோ உட்காந்து எப்படியே எழுத போகிறேன் இங்கேயே. ஸோ லெட்ஸ் டூ இட். ஓகே, ஹே காய்ஸ், என் மூஞ்சை பார்த்து பயந்துடாதீங்க. நான் வந்து அப்போ தான் நினச்சேன் இந்த ஃபேஸ் பேக்கை போட்டுகிட்டே வீடியோ எடுக்கிறோமே அப்படின்ற மாதிரி. ஸோ எனிவே இந்த ஃபேஸ் பேக்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து நான் போய் எழுத போகிறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோடய மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம் போட்டுக்கிறேன். ஸோ ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் அண்ட் ஆல்சோ என்னோட நிவ்யா லிப் பாம்ஸ். ஸோ அதை ரெண்டையும் போட்டுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸோ அது பேக் போட்டோன்னே ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியுதுல்ல, உடனே டேன் எல்லாம் எடுத்துரும். ஸோ என்னோடய பிளாக் ஸ்பாட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. We came to the end. ஸோ இந்த வீடியோவை நான் இன்றைக்கி முடிக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸோ ஹெல்ப் ஃபார் மீ. ஸோ எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ guys love this video. Bye.